அனைவருக்கும் வணக்கம். இந்த 30 கேள்விகளுக்குண்டான பாடத்திட்டத்தில் இணைந்த அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த 30 கேள்விகள் மட்டுமா? இன்னும் இந்த தொடர்ச்சி இன்னும் விதவிதமான கேள்விகளும் அதற்குண்டான பதில்களையும் நாம் தொடர்ந்து பார்க்கத்தான் போகிறோம். இப்போ முதல்ல இந்த 30 கேள்விகளுக்குண்டான வகுப்புக்குள்ளே நாம் வர்றோம். இப்போ இந்த 30 கேள்விகளில் முதல் 2 கேள்விகளையும் நாம் இந்த முதல் வகுப்பில் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 2 கேள்விகளுமே திருமணம் சார்ந்த ஒரு கேள்விகளாக இருக்குது. அப்போ திருமணம் அப்படின்னா ராசி கட்டத்தில் என்ன பார்க்கணும், நவாம்ச கட்டத்தில் என்ன பார்க்கணும். திருமணம் அப்படிங்கும் பொழுது நம்ம ஜாதகத்தில் உடனே நினைவுக்கு வர வேண்டியது ராசி கட்டத்தின் ஒரு சில நுட்பங்களும் நவாம்ச கட்டத்தின் ஒரு சில நுட்பங்களும். ராசி என்பது ஒரு ஜாதகரின் பிறப்பு கொடுப்பினை மற்றும் விதி, தல விதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரியான கர்மா, இது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லும். இந்த நவாம்சம் என்பது ஒருவரின் திருமண வாழ்க்கையை முழுமையாக, திருமணத்திற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையை முழுமையாக சொல்லும் அப்படின்னு 2 பகுதிகளாக நாம் பிரிக்கிறோம். அப்போ ஒரு ஜாதகத்தை நாம் பார்க்கும் பொழுது இப்போது நடைமுறையில் 2 கட்டம் மட்டும்தான் இருக்குது. ஒரு ஜாதகத்தை சிங்கிள் பேஜ் நம்ம பிரிண்ட் போட்டாலும் ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் வரும். அப்போது ராசி கட்டம் ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகரனுடைய தன்மைகள் மற்றும் அவருடைய விதிப்பயன் என்ன, கொடுப்பினை என்ன, அவருக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ராசி கட்டத்திலையும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணத்துக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம 2 கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம், ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும். அப்போ இந்த ராசி கட்டமும் நவாம்ச கட்டத்திலையும் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம எப்படி இதில் நம்ம பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு அடிப்படை வகுப்புகளில் நம்ம என்ன இருப்போம்னா சூரியன் அப்படின்னா தந்தை. அப்போ மாமனார்னா அவரும் சூரியன் தான். மாமனாருக்குண்டான கிரகம் எது அப்படின்னா உறவில் அதுவும் சூரியன் தான் அப்படியும். இப்போ சந்திரன் அப்படின்னா உறவில் யார் அப்படின்னு கேட்டால் அம்மா, பெற்ற தாய் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மாமியாருக்கு உண்டான கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் சந்திரன் தான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நாம் இந்த வகுப்புகளுக்குள்ளே வந்த பின்னாடி இதில் நீங்கள் துல்லியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ராசி கட்டத்தில் உள்ள சூரியன் தந்தை அப்படின்னு பார்க்கணும், நவாம்ச கட்டத்தில் உள்ள சூரியன் மாமனார் அப்படின்னு பிரித்து பார்க்கணும். இதுதான் ராசி கட்டத்துக்கும் நவாம்ச கட்டத்துக்கும் உள்ள வித்தியாசம். அப்போது நம்ம அடிப்படையில் வெறும் ராசி கட்டத்தை மட்டுமே வைத்து பலன் சொல்லும் பொழுது மாமனார் பற்றி கேள்வி கேட்டாலும் சூரியன் எங்கே இருக்கார், அந்த அதிபதிகள், வீட்டு அதிபதிகள், அதற்குண்டான காரக பாவாதிபதிகளும் காரக கிரகங்களும் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்து நம்ம பதில் சொல்லுவோம். ஆனால் இப்போ நாம் அடுத்த பரிமாணத்துக்கு நம்ம போகிறோம். அப்போது ராசி கட்டத்தில் உள்ள சூரியன் தந்தையாகவும் நவாம்ச கட்டத்தில் உள்ள சூரியனை மாமனாராகவும் பார்க்க வேண்டும். ராசி கட்டத்தில் உள்ள சந்திரனை தாயாகவும் பெற்ற தாயாகவும், நவாம்ச கட்டத்தில் உள்ள சந்திரனை மாமியாராகவும், திருமணத்திற்கு பிறகு நம்ம மாமியாராகவும் பார்க்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு பார்வையை தான் நம்ம அடுத்தடுத்த பார்க்க போகிறோம். அப்போ நீங்கள் இதிலிருந்து புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு அம்சங்களுக்கும், அம்சம் அப்படின்னா நிறைய அம்சங்கள் இருக்குது. இதில் திருமணத்தை பற்றி பேசும்போது மட்டும் நாம் நவாம்சத்தை பற்றி பார்க்குறோம். கல்வியை பற்றி பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு அம்சம், தொழிலை பற்றி பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு அம்சம், தொழிலை பற்றி பார்க்கும் பொழுது நம்ம தசாம்சத்தை பார்க்கணும். அப்போ இப்போதைக்கு நாம் பார்க்க வேண்டியது 2 கட்டங்களும், அந்த கட்டத்தில் உள்ள கிரகங்களும் பாவாதிபதிகளும், அவர் என்ன சாரத்தில் இருக்கார், என்ன தசாபுத்தி நடக்குது, இதை மட்டும் பார்க்க போகிறோம். அப்போது இப்போ நாம் தெளிவாக
வந்துடணும். ஒரு ஜாதகத்தில் நாம் திருமணம் அப்படின்னாலே என்ன பார்க்குறோம்? ராசி கட்டத்தில் உள்ள கிரகங்களையும் நவாம்ச கட்டத்தில் உள்ள கிரகங்களையும் அது வாங்கிய சாரங்களையும் பாவாதிபதிகளையும் தசாபுத்தி என்ன நடக்குது, அந்த தசாபுத்தி கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும்.